வீட்டுக்குள்ள ஹிடன் கேமரா இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆப் இருக்கு. அதை இன்ஸ்டால் பண்றான். ஏதோ பாட்டு கேட்கற மாதிரியே காதுல ஹெட்போன் மாட்டிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே அந்த போனை எல்லா கார்னர்லயும் கொண்டு போயிட்டு கேமரா இருக்கான்னு சொல்லி செக் பண்றான். ஹிடன் கேமரா இருந்துச்சுன்னா அந்த அப்ளிகேஷன்ல இருந்து பீப் சவுண்ட் வரும். சோ இவன் உள்ள கேமரா இருக்கிறத கண்டுபிடிச்சிடறான். கில்லரோட மூவ ஹீரோ வாட்ச் பண்ணிட்டே இருக்காரு. அவனோட வீட்ல இருந்து கிடைச்ச டைரியை இப்ப எடுத்து படிக்கிறாரு. அந்த டைரியில அவனோட லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கான். சின்ன பையனா இருக்கும்போதே அவனோட அப்பா அவனோட அம்மாவை கழுத்து அறுத்து கொலை பண்ணிடுறாரு. போலீஸ் வந்து அவனோட அப்பாவை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுறாங்க. இவனை பாத்துக்க யாரும் இல்லாதனால போலீஸே இவனை ஒரு ஆசிரமத்துல சேர்த்துறாங்க. ஆசிரமத்திலயும் இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான். நிறைய அடி வாங்கி நிறைய திட்டு வாங்கி தான் வளர்ந்துருக்கான். இவன் பண்ற சின்ன சின்ன தப்புக்கு எல்லாம் பெரிய பனிஷ்மெண்டா இவனுக்கு கிடைக்குது. ரொம்ப கஷ்டப்படுறான். ஒரு நாள் ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்கிறான். அதை பிடிச்சு அதோட ரெக்கையை பிச்சு போட்டு அதை கொல்றான். இந்த பட்டாம்பூச்சியை கொல்லும் போது அவனுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் வருது. சோ இதையே ஒரு பழக்கமாக்கிக்கிறான். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஆனா எப்போதுமே இவனை யாரும் கிட்டத்துல சேர்த்துக்க மாட்டாங்க. ஒரு நாள் அவனுக்கு கீழே இருந்து எதேர்ச்சியா திருக்குறள் புக்கு கிடைக்குது. சோ அதை படிக்கிறதே ஒரு ஹாபியா மாத்திக்கிறான். அவன் வளர்ந்து பெரியவன் ஆயிடுறான். அந்த ஆசிரமத்துல இருந்து வெளில வந்துடுறான். ஹெல்மெட் விற்கிற வேலைக்கு சேர்ந்துடுறான். அங்க ஒருத்தன் ஹெல்மெட்டை திருடிட்டு ஓடுறான். இந்த பக்கம் பார்த்தா இவன் வச்சிருந்த காசை திருடிட்டு ஒருத்தன் ஓடுறான். இவனால நமக்கு நஷ்டமாயிருச்சேன்னு ஓனர் இவனை போட்டு அடின்னு அடிக்கிறான். தப்பே பண்ணாம நம்மள இவன் அடிச்சிட்டானே சொல்லி செம காண்டாகிறான். இவனை எப்படியாவது கொல்லணும்னு சொல்லி பிளான் பண்ணிடுறான். அவனோட ஓனரும் கரண்ட் ஷாக் அடிச்சு அங்கேயே செத்து போயிடுறாரு.